லுல் 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 லுல். இந்த காட்சியை பாருங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நான் எங்களோட பேச போறேன். அப்படிங்கோ என்னன்னா லவ் யூ லவ் யூ அப்படி முக்கும். குழந்தைகளை நாய் கடிச்சு கொதற வரைக்கும் பெற்றோர்கள் எங்க போனீங்க? அந்த அக்கம் பக்கத்துல இருக்கவங்க என்ன போனீங்க? அந்த குழந்தைங்களுடைய அழுக சத்தம் உங்களுக்கு கேட்கவே இல்லையா? சாதாரணமா ஒரு டாகை விரட்டக்கூடியவங்க ஏன் அது நடந்து முடிகிற வரைக்கும் ஏன் என்ன பண்ணாங்க? சமூக வலைதளங்களை ஓப்பன் பண்ணாவே இப்படிதாங்க சவுண்டு கேட்குதுங்க. அதெல்லாம் வேற கதை. எப்போ பார்த்தாலும் நாய் 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 நாய்கள் தொல்லை ஜாஸ்தி ஆயிடுச்சு. மன்னிச்சிருங்க, நாய்களுடைய அம்மா தொல்லை ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ நாய்ங்கெல்லாம் அமைதியாயிருச்சு. இப்போ நாய்களுடைய அம்மா தொல்லை ஜாஸ்தி ஆயிடுச்சு. சொறி நாய்ங்களா, அது தெரு நாய்ங்களா, தெரு நாய்களுடைய அம்மாக்களா, உங்களை தான் கூப்பிட்ற நாய்ங்களா? ஏன்னா நாய் ஒரு தவறான வார்த்தை கிடையாது. நாய் புனிதமானது, தெய்வத்தின் மறுவுருவம் நாய், நன்றி உள்ள ஜீவன் நாய், இவளின் பிள்ளை நாய், இவளின் மாமனார் நாய், இவளின் மாமியார் நாய், இவளின் புருஷன் நாய். ஏன்னா நாய்ங்கிறது ஒரு உறவு முறையில் வந்து சேருங்க, சாதாரணது கிடையாது. அது தெரு நாய், சொறி நாய். நாய்ங்களா, நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு குழந்தை குட்டியே கிடையாது. இங்கே பேசுகிற முக்கால்வாசி பேர் குழந்தை குட்டியே கிடையாது. குழந்தையோடைய அருமையே என்ன தெரியாது. நான் குழந்தை இல்லாதவங்களை தப்பாக பேசலை, ஆனால் இந்த மாதிரி நாய்ங்களை வந்து தப்பாக பேச வேண்டியிருக்கு. ஏன்னா நாயவும் குழந்தையவும் ஒன்றா வச்சு பேசுதுங்க இதுங்க. உங்களுக்குன்னா உங்கள் நாய் சொறி நாய் பெருசாக இருக்கலாம், ஏன்னா அது நீ நாய், அந்த அந்த சொறி நாயும் ஒரு நாய். ஆனால் நாங்கள் மனுஷங்க, நாங்கள் பெத்த பிள்ளைங்க மனுஷங்க. அதனால் மனுஷனுக்கு தான் முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கணுமே தவிர உங்களை மாதிரி நாய்ங்களுக்கு இங்கே வாழ தகுதி இல்லை. எங்களுக்கு நாய்ங்க சொறி நாய்ங்க சேட்டை பண்ணால் நாங்கள் ஜெயிலில் போய் அடைக்கத்தான் செய்வோம். உனக்கு விருப்பம் இருந்தால் நீ அந்த போய் ஜெயிலில் போய் இருந்து நாயோட நாயா இரு. நாய சொறி நாய ஏன் எங்கள்கிட்ட போட்டு தாலி அறுக்கிற? நீ போட்டு நாயின்னு சொன்னோன்னா கோவப்படக்கூடாது. நாய் புனிதமான வார்த்தைங்க. இவங்க தான் சொல்கிறாங்க நாய் பிள்ளைக்கு சமம், என் பிள்ளை மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பிள்ளையோட அம்மா அது ஒரு நாய். ஒருத்தன் தெரு நாயினால் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எத்தனை குழந்தைகள் கஷ்டப்படுது, எத்தனை பெரியவர்கள் கஷ்டப்படுறாங்க. உங்களுக்கு நீங்கள் காரில் சொகுசாக போய்கிட்டு மாடி வீடு மாடியில் இருந்துக்கிட்டு ஒரு ஏதோ ஒரு 4 நாளைக்கே வந்து சாப்பாடு கொடுத்தாப்புல நீங்கள் எல்லாம் அப்படியே கருணை உள்ளவங்களா? நாங்கள்லாம் கருணை இல்லாத ஆளுங்களா? எதனால் தொந்தரவு வருதோ, எதனால் பிரச்சனை வருதோ அதை ஒழிக்கிறதுல தவறு இல்லை. இந்த நாய்ங்களை முதல்ல ஒழிக்கணும். இந்த மாதிரி நாய் வந்து வேஷம் போடுறது பாருங்கள், நாங்கள் கருணை உள்ளவங்க, இவங்கெல்லாம் கருணை இல்லாதவங்க. ஒரு பெத்த தகப்பன் தன்னுடைய குழந்தையை பறி கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்கான். ஒரு நாயினால என் குழந்தையே போயின்னு சொல்கிறான். இங்கிட்டு ஒருத்தி உட்காந்துக்கிட்டு நான் பைக்கில் போகும்போது ஒரு குழந்தை குறுக்க வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணுவீங்க? அப்போ நாயும் குழந்தையும் ஒன்றா சொல்கிறிய நாயை, அப்போ நீ ஒரு நாய், அது சொறி நாய், நீ ஒரு தெரு நாய், ஒரு நாய். ஓ, நல்லா இருந்த என்னையும் நாய் நாயின்னு பேச வச்சுட்டீங்க. நீங்கள் திருந்துங்க சொறி நாய்களா. இதுக்கு மேலே நான் பேச முடியாது. போயிட்டு வரட்டுமான்னு சொன்னேன் இந்த நாய்களுக்கு. ஏன்னா நாய் பேச சொன்னதான் புரியும். பாய். நீங்களே வந்து இந்த நாய்களுக்கு என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு போங்க.